ப்ரோஸ் நம்ம வீடியோ போடுறதுக்கு உண்டான சைடு எஃபெக்ட் பார்க்குறீங்களா? பாருங்கள். ஹாய், நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம். இது வந்து அதுன்னு சொல்ல முடியாது. நேற்று பார்த்தீங்கன்னா 5ஆந்தேதி பார்த்தீங்கன்னா மார்னிங் காலையில் ஒரு 9 மணி இருக்கும். ஆஃபீஸ் போகலான்னு சொல்லிட்டு மெதுவாக தான் போனேன். ஸ்பெண்டரில் தான் போவேன் ஆஃபீஸ் போகும்போது. ஒரு 8:50 இருக்கும். போயிட்டு ஆஃபீஸ்கிட்ட பேங்க்கு எதுக்காக வந்து நின்றுட்டு பார்க் பண்ணலாம் பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி படத்துக்கு போகும்போது பொள்ளாச்சியில் டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்தாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பீடு. ரைட் சைடு போய் பைக்கை நிப்பாட்டலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரேக்கே அப்ளை பண்ணாமல் வந்து அடித்து தெரிச்சு போய் விழுந்து பார்த்தீங்கன்னா கை மட்டும் லைட்டாக ஃப்ராக்சர் ஆகிருக்கு இந்த இடத்துல. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால எந்த வீடியோவும் ஸ்டாப் ஆகாது. நான் இல்லை அப்படின்னாலும் தம்பி ரெகுலராக வீடியோ போட்டுருவான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா விழுந்து ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஹாஸ்பிட்டல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு 8:15 இருக்கும், 8:50 இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு 9 o'clock ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்டெல்லாம் எதுவுமே பண்ணல. நம்ம நியர்பை ஹாஸ்பிட்டல் தான். ஃபஸ்ட் எய்டெல்லாம் எதுவுமே பண்ணல. பெயின் சரியான பெயின். கால்லையும் அடி, கையில் வலி, கை தூக்கவே முடியல, செம பெயின். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட் எதுவுமே பண்ணல. வந்தோன்னா நேம் இது மட்டும் கேட்டு போயிட்டாங்க, வரவே இல்லை. நான் போனதுக்கப்புறம் தான் டாக்டருக்கே கால் பண்ணி வர சொல்லியிருப்பாங்க. அது தெரியுது. அவங்க 9 மணிக்கு தான் வந்தாங்க டாக்டர். வந்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு போனால் அங்கே ஒரு அரை மணி நேரம். அப்போ தான் நர்ஸை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருப்பாங்களாட்டு இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்டெல்லாம் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு. சரின்னு எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் மாவு கட்டு போடுறாங்க இல்லையா, அங்கே போனதுக்கப்புறம் அவன் பொள்ளாச்சிலேருந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பி வருவானாட்டுருக்கு. செம்மையான ஹாஸ்பிட்டலு, செம்மையாக ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அப்புறம் மாவுக்கட்டு போட்டாச்சு. மாவுக்கட்டு போட்டு முடியிறக்கே பார்த்தீங்கன்னா 12 மணி ஆயிடுச்சு அங்கேயே. அப்புறம் பேசிவிட்டு அந்த பையன் இப்போ பங்க்கில் ஒர்க் பண்ணுற பையனாம்மா. அப்புறம் பெருசாக எதுவும் அமௌண்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் சரி முடிஞ்ச அமௌண்ட்டு கொடுத்துட்டா. அப்படி கூடவே இருந்தான். ஆனால் பரவாயில்ல, கிளம்பி போகலை, இடிச்சிட்டெல்லாம் கிளம்பி போகலை. டிஸ்ட்ரிக் கூடவே இருந்தேன். அப்படி பரவாயில்ல. பெயினும் ஒன்றும் இல்லை. எவ்வளோ பெயின் பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பெயினே இல்லை. உள்ளே இருக்கிற பெயினை விட வெளியே இந்த பெயினெல்லாம் ஒரு பெயினே இல்லை. பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி பார்த்தீங்கன்னா அங்கே மாவுக்கிட்டு போடும் போதே அழுதுட்டான். அதுதான் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இங்கே வந்தாங்கன்னா அம்மாவை அழுதுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. எப்போவுமே நம்மளுக்கு இது இருக்கும்போது நம்ம ஃபேமிலியால் அழுகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லையா, அதுதான் கொஞ்சம் பெயினாக இருக்குது. மற்றபடி இதெல்லாம் ஒரு பெயினே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இதனால் எந்த வீடியோ ஸ்டாப் ஆகாது. இடையில இந்த வீக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு பையன், அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஆனால் வீடியோலாம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, ஃபஸ்ட்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணேன். முன்னாடி தான் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி லைக்கும் போட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் பக்கத்தாடி பேசிட்டு இப்படி திரும்புகிறேன். உடனே மாற்றிட்டு WWE உமன் ரெஸ்லிங் பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு என்னடா அதுக்குள்ளே வீடியோ பார்த்துட்டியா அப்படின்னு கேட்டால், ஆமாண்ணா 13 நிமிஷம் வீடியோண்ணா, அதெல்லாம் வீட்டில் போய் நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்னா. ஸோ அதனால் கூட இருக்கிறவங்களே பார்க்க மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. முடிஞ்சளவு எல்லாத்துக்குமே பிடிக்கிற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறோம். எங்களால் WWE உமன்ஸ் ரெஸ்லிங் எல்லாம் பண்ண முடியாது. பட் ஆனால் எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுறோம். முடிஞ்சளவு பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே கிளம்புறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துருப்போம். ஃபுட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்க்கல. அது ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாச்சு ஃபுட்டு, ஆனால் அந்த பையனுக்கு கொடுக்கல. அந்த பையனுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கொடுக்கல, அவங்க அம்மாவுக்கு கொடுத்தாச்சு. அந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு இப்படியே நோண்டப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கல, அவங்க அம்மா கொடுத்தாச்சுன்னு நினச்சி வந்துட்டோம். இங்கே வந்து வீடியோ பார்த்தா தெரிஞ்சுது அந்த பையன் எவ்வளோ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே இன்றைக்கி போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணி அவங்க ஃபாரஸ்ட்டுக்கு நேற்று பேசினங்காட்டி சரி ஓகேங்க சார், நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, நான் மேலே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா. சரி ஓகே பரவாயில்ல, தம்பி இருக்கேன், நானும் தம்பி மட்டும்தான் போகிறோம். தம்பி தான் பைக் ஓட்ட போகிறேன், நான் பின்னாடி கொண்டுட்டு போகிறேன். போயிட்டு அந்த குட்டி பையன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பான் அந்த வீடியோவில், பாலான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக்கு கேட்டோம், எல்லாத்துக்கும் டிஷர்ட் எடுத்து தரோம். இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது
பாலாக்கும் அந்த பையனுக்கும் மட்டும் சரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அந்த பையனுக்கு ஃபுட் இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் வீடியோ பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்து வீடியோ பார்த்தோன்னே கொஞ்சம் இதாக இருந்தது. சரி ஓகே முடிஞ்ச அளவு கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இருந்தோம். டைம் கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி அது லீவுனால சரி போக முடியல. இன்றைக்கி இதுக்கு வேண்டிய லீவு கிடச்சிருக்கா என்னன்னு தெரில. நம்ம போயிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே பார்க்கலாம் வீடியோவில். பாய். ஆமாம் புரியலாமா? சரி வரேன். ஆமாம் மன்சூர் யார் சாப்பாடு மிஸ் ஆகிடுச்சுலாம். அதான் அந்த பையன் தான் எங்கேயோ கீழே போயிட்டான்னு சொல்கிறாங்க. அந்த பையனுக்கு ஒரு டிஷர்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பெரிய பையனுக்கு. இப்போ வைக்கிறேன் பாருங்க, அவன் தான். வைத்தீசிங்க வா. அது ரெண்டும் தான், அது ரெண்டும் அந்த ஷார்ட்ஸு சிறுசாக இருக்குன்னு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? அவனுக்கு அந்த டிஷர்ட்டு கரெக்டாக இருக்குல்ல? இப்போ போட்டுக்கிறியா? போட்டுக்கிறியா? மட்டும் போட்டுக்கிறியா? உனக்கு சாப்பாடு கொடுக்கலையே அன்னைக்கு. எங்க உள்ள இருக்கா? பேக்கில் இருக்கு. இரு. நல்லா இருக்கா பாலா? நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கா? இரு, உனக்கு சாக்லேட் தரேன். உனக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கலையில சாப்பிடு. இது சாக்லேட் தரேன். பாலா ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? போதுமா? ஒன்று போதுமா? பாய் சொல்லு தம்பி. ரெண்டு மூணு பொடி எனக்கு இருந்தானே காணும். ஸ்கூலுக்கு போயிட்டானே. சாக்லேட் இருக்குது. ஒன்று போதுமா?
பசங்க இருக்காங்க. பாலா கரெக்டாக இருக்குது எடுத்து வச்ச மாதிரியே. நான் சிறுசாக இருக்கும்போது நினச்சிட்டே இருந்தேன் அவன் கரெக்டாக இருக்குன்னு நான். பாலா வீட்டுக்கு வரையா போகலாம். ஏன் நாளைக்கு வர்றது. சரி பாய். சரி போகாதீங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பாலாவும் இன்னொரு பையன் ஃபுட்டு கிடைக்கலன்னு சொன்னான் இல்லையா, அவனுக்கு லாஸ்ட் வீடியோவில் அவனே ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்தாச்சு. அவனுக்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. பாலாவும் ஹாப்பி. வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாலாவும் ரொம்ப ஹாப்பி. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. இன்றைக்கி பாலாவுக்கும் அந்த ஃபுட்டு கிடைக்காத பையன் அவனுக்கும் ஒரு டிஷர்ட் எடுத்து கொடுத்தோம். பாலாவுக்கு 2 டிஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸு, அவனுக்கு வந்து ஒரு டிஷர்ட்டு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பண்ணலாம். அதுக்கு ப்ரே பண்ணுங்கள் முடிஞ்சளவு. நானே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். நீங்களும் எதோ எங்களால் முடிஞ்சது ஒருத்தர் 2 பேர்த்துக்கு பண்ணுறோம். நீங்களும் உங்களால் பக்கத்தாடி யாராவது முடிஞ்சதுன்னா நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.